வெல்கம் டு ப்ரோசன் சோலார். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 150 லிட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம். இது தஞ்சாவூர் டு திருவாரூரில் அம்மாப்பேட்டையில் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் மாடல்னு சொல்கிற அந்த மெத்தட் தான் நம்ம இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். டேங்கோட லெவல் வந்து ஜென்ரலாக சோலார் வாட்டர் ஹீட்டர் இதுக்கு முன்னே நம்ம வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம். சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு வந்து நம்ம மொட்டை மாடியோட ஃப்ளோர் லெவலில் இருந்து மினிமம் 5 ஃபீட் ஹைட் இருந்தது அப்படின்னா நார்மல் மாடலே ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ப்ராப்பரான சன்லைட் கிடைக்கும், ப்ராப்பராக ஹீட்டிங் இருக்கும். ஸோ இப்போ யாருமே வந்து அந்த அளவுக்கு நம்ம டேங்கை ரைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லாருமே அந்த பேரபெட் வால்லே வந்து வச்சிட்றாங்க. ஸோ 3 ஃபீட் ஹைட் இருக்க பேரபெட் வால்லே விட்டுறாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கும் அதுக்கும் கம்பேரிட்டிவாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட அது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு அதோட டில்ட் ஆங்கிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட ஹெட் லெவல் தான். ஸோ இது வாட்டரோட ஹெட் லெவல் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கிறதுனால சன்லைட் வந்து படுற இதுவும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 150 லிட்டர் கொடுத்துருக்கோம் அம்மாப்பேட்டையில். இன்னர் வந்து கிளாஸி லைன் டேங்க் வந்து இன்னர் கிளாஸி லைன் மாடலும் அவுட்டர் வந்து எஸ்எஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து கொடுக்குற வாரண்ட்டி வந்து 10 இயர்ஸ் கொடுக்குறோம். டேங்க்குக்கு மட்டும் இதுக்கு 10 இயர்ஸ் வந்துடும். 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து வாரண்ட்டியில் என்னென்ன கிளைம் ஆகும், ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் தான். ஸோ வாரண்ட்டி 10 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இந்த வாரண்ட்டியில் என்ன உங்களுக்கு நான் என்ன மிஸ்டேக் இருந்தால் அதை கிளைம் பண்ணிக்கலாம், இதில் என்ன டிஃபெக்ட் ஆனால் கிளைம் பண்ணிக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்ஜ் ஆகுது, இல்லை டேங்க் வந்து ஹீட் தாங்காமல் ஓப்பன் ஆகுது, வெடிக்குது, டேங்க்கில் லீக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுறது வந்து இப்போ இந்த சார்ட்டில் பார்க்குற ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் படி நம்ம வந்து ப்ளம்பிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த டேங்க்கில் எந்த டிஃபெக்டும் ஏற்படாதுங்கிறது தான். ஏன்னா நம்ம ப்ளம்பிங் வந்து ஏர்வெண்ட் எந்த இடத்துல கொடுக்குறோம், இன்லெட்டுக்கான ப்ரொவிஷன் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவுட்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த இடத்துல ஏர்வெண்ட் கொடுத்து நம்ம வந்து ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதனால் எந்த டேமேஜும் எதுவுமே இருக்காது. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பைப் லைன் கொடுக்கறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொடுத்தா அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு வாலில் கொண்டு போய் அட்டாச் பண்ணி தூரமாக ஒரு ஏர்வெண்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேங்க்லேருந்து வர ப்ரெஷர் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் ஆகாது. ஸோ எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது தான், வாட்ரு வந்து ஹீட் ஆகும்போது நமக்கு அதுலேருந்து வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வாட்டரில் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நியர்பையே ஏர்வெண்ட் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஏர்வெண்ட் இல்லாமல் நம்ம வந்து லாங்காக ஏர்வெண்ட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆகும்போது அந்த ப்ரெஷரை விஸ்டாண்ட் பண்ண முடியாமல் தான் இன்னர் டேங்க் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் போக போக இடையில இருக்க இன்சுலேஷன் போயிட்டு நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ப்ராப்பர் ப்ளம்பிங் இருந்தால் நம்ம 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.